ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ண ஒரு பக்கோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஹேக்கர் ஒன் பக் ரோடில் மட்டும் தான் நம்ம பக் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. நிறைய வெப்சைட்ஸ், ஆயிரக்கணக்கான வெப்சைட்ஸ் இருக்குது. பட் ஓவராலாக கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இந்தியாவில் தான் அவ்வளோவா சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. மற்ற எந்த கண்ட்ரியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி எல்லாரும் சைபர் செக்யூரிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் வெப்சைட் தான். இந்த மாதிரி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணுறேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணாலே அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நிறையா பேர் பக் பவுண்டின்னு சொல்லியிருப்பாங்க, செக்யூரிட்டின்னு சொல்லியிருப்பாங்க, பவுண்டி ப்ரோக்ராம்னு சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டினா ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கீவேர்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கூட நான் டைப் பண்ணுறேன். பக் பவுண்டி, இல்லாட்டினா வெறும் பவுண்டி, இல்லாட்டினா செக்யூரிட்டி, இல்லாட்டி செக்யூரஸ், இல்லாட்டி ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசர், இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே கீவேர்ட்ஸ். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் நிறையா சைட்ஸில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா பக் பவுண்டி நடத்துகிறாங்கன்னு அர்த்தம். அங்கேயும் போய் நம்ம பக்லாம் கண்டுபிடிச்சி ரிப்போர்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ரிவார்ட் மணி, ஹால் ஆஃப் ஃபேம், இந்த மாதிரிலாம் நிறையா கிடைக்கும். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதை கிளிக் பண்ணுறேன், பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்றத. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி பக் பவுண்டி ப்ரோக்ராம் அப்படின்ட்டு. சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கோப் அண்ட் ரிவார்ட் சொல்லியிருக்காங்க, FAQ அக்னாலஜ்மெண்ட். ஸோ 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. டேரெக்டாக அவங்க ப்ராடக்டில் ஏதாச்சும் பக் கண்டுபிடிச்சோன்னா அப் டு $10,000 வரைக்கும் ரிவார்ட் மணி தருவாங்களாம். அவங்க வெப்சைட்டை அந்த மாதிரி இது ஏதாச்சும் கண்டுபிடிச்சோன்னா $2,000 வரைக்கும். சம் ரூல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. நம்ம தான் ஃபஸ்ட்டு ஒரு பக்கை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளுக்கு அவார்ட் தருவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் எந்த இமெயில் ஐடிக்கு நம்ம ரிப்போர்ட்டை சென்ட் பண்ணணும், bounty@synology.com. ஸோ அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லலாம் சப்மிட் ஆப்ஷனில் போய் பண்ணுவோம். இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக சைட்டில் போடுறவங்கலாம் இந்த மாதிரி மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அதை காப்பி பண்ணி நம்ம அவங்கள மெயில் மூலயமா நம்ம ரிப்போர்ட் ரெடி பண்ணி அனுப்பணும். ஓகே, ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே தெரிஞ்சிடும் எதெல்லாம் ஸ்கோப்பில் இருக்குது, ஸ்கோப்பில் இல்லை அப்படின்ட்டு. இது வந்து நான் ஒரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த வெப்சைட்டில் ஒரு பக் கண்டுபிடிச்சு நான் சென்ட் பண்ணி ரிவார்ட் வாங்கியிருந்தேன். அதுக்கு வந்து நான் ஒரு POC வீடியோ ரெடி பண்ணியிருந்தேன், ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோவை ப்ளே பண்ணி காட்டுறேன். அண்ட் அந்த வீடியோவில் இருக்க ஸ்டெப்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த வீடியோவையும் நான் கோர்ஸ்குள்ளே இந்த கோர்ஸோட ரிசோர்ஸஸில் இன்க்ளூட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோ. ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோனா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லணும் எல்லாத்தையும், அதை வீடியோவாக ரெடி பண்ணணும். ஜஸ்ட் நான் அதை ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணிட்டு பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நோட் பேடோ இல்லை ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கணும், என்ன பக்கோட பேர் வந்து பைபாஸிங் பாஸ்வேர்டு வெரிஃபிகேஷன். ஸோ பாஸ்வேர்டு வெரிஃபை பண்ணுற இடத்த நம்ம பைபாஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதாவது ஒரு கோர் ஃபீச்சரை நான் பைபாஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னா நீங்கள் ப்ராப்பராக வேலிடேட் பண்ணல அப்படின்ட்டு. இதுக்கு நான் யூஸ் பண்ண மெத்தட் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மெத்தட் தான் அதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வெரிஃபை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் போகும். அந்த ப்ரொஃபைல் பேஜில் வந்து நீங்கள் இமெயில் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை உங்கள் அக்கௌண்ட்டே டெலீட் பண்ணலாம், இல்லை நீங்கள் எது வேணால் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அந்த இடத்துல கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். அப்படி இருந்தால் பக் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நான் தப்பான பாஸ்வேர்டு போட்டு அதை பைபாஸ் பண்ணி இமெயில் சேஞ்ச் பண்ணுறது, அக்கௌண்ட் டெலீட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணேன் லைவாக. ஸோ அதை ஸ்டெப்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு தியரிட்டிக்கலாக சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் செஞ்சும் காட்டுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுத்திருக்கேன். நான் சொன்ன மாதிரி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த லிங்க்ல வந்து பார்த்தோன்னா நம்மளோட பேஜ், ப்ரொஃபைல் பேஜ் இருக்குது. அங்கே வந்து இமெயில் ஐடி எல்லாமே நிறையா இது இருக்குது. அங்கே போனோம் அப்படின்னா நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆக்டிவேட்டான அக்கௌண்ட் இருக்குது, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோ எடுக்கும்போது நீங்கள் பேசணும்னு தேவையில்லை, ஜஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயிலை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கேட்குது அப்படின்னா, மெயிலை சேஞ்ச் பண்ணணும் இல்லை அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணணும்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு கேட்குது. கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் தான் சேஞ்ச் ஆகணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா சேஞ்ச் பண்ணுறேன். எப்படின்னா தப்பான பாஸ்வேர்டு போட்டு சேஞ்ச் பண்ணுறேன்.
ஜஸ்ட் ரேண்டமாக ஏதோ ஒரு பாஸ்வேர்ட் போடுறேன். அதை வந்து அவங்களுக்கு வீடியோவில் காட்டணுன்றக்காக இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வரும். அதில் டைப் வந்து பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அதை டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கோங்க. பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1234567890 அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஜஸ்ட் நான் எந்த இன்டர்செப்ட் எதுவுமே பண்ணல. என்ன ஆகுதுன்னா ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வருது. ஏன்னா நான் தப்பான பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். அதையும் நான் டைப் பண்ணி காட்டுறேன். ஸோ ஐ புட் இந்த தப்பான பாஸ்வேர்ட் போட்டேன், அது ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே பாஸ்வேர்டு போட்டு காட்டுறேன். பப் ஷூட் போயிட்டு இன்டர்செப்ட் ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெக்வஸ்ட் அங்கே கேப்சர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பப் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இதுதான் அந்த லாகின் பண்ணுறதுக்குரிய ரெக்வஸ்ட்டு. கீழே பார்த்தோம் அப்படின்னா பாஸ்வேர்டு 1234567890 இருக்கு. இது நான் அந்த கம்பெனிக்கு ரெடி பண்ணி போட்ட வீடியோ, வாய்ஸ் இருக்காது. பட் இதில் நான் ப்ளே பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டூ இன்டர்செப்ட் ரெஸ்பான்ஸ் டு ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார்வர்ட் 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 ஃபார்வர்ட். இப்போ பார்த்தீங்கன்னா மெசேஜில் என்ன வந்திருக்கு அப்படின்னா கீழே போனீங்கன்னா 400 பேட் ரிக்வஸ்ட் வந்திருக்கு. கீழே மெசேஜில் ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டு, நான் சொன்ன மாதிரி லாகின் ஃபெயில்டு, இன்வேலிட் லாகின் அந்த மாதிரி மாறும். அதுக்கப்புறம் மேலே வந்து ஸ்டேட்டஸ் மாறும். இந்த மாதிரிலாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும். 400 இருக்கதை நான் வந்து 200ன்னு மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஆத்தன்டிகேஷன் ஃபெயில்டுன்னு ஒரு மெசேஜ் இருக்கா, அதை என்ன பண்ணுறேன்னா டெலீட் பண்ணுறேன். டெலீட் பண்ணிட்டு சக்ஸஸ் அப்படின்ற மெசேஜை அங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வாட்டி கரெக்டான பாஸ்வேர்டை போட்டு ரெஸ்பான்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துக்கணும். ஓகே, நம்ம கரெக்டான ஒரு பாஸ்வேர்டு போட்டால் இதுதான் ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம காப்பி பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா தப்பான பாஸ்வேர்டை போட்டால் என்ன வருதுன்னு பார்க்கணும். ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். ஓகே, கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் இந்த இது வருது, தப்பான பாஸ்வேர்டு போட்டால் இந்த இது வருது அப்படின்ட்டு. அது ரெண்டையும் நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கணும். அகெயின் நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே தப்பான பாஸ்வேர்டை போடணும். ரெஸ்பான்ஸில் போயிட்டு கரெக்டான பாஸ்வேர்டு போட்டால் நம்மளுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு பார்க்கணும். சக்ஸஸ்ன்ற மெசேஜ் வந்திருக்கு, அதனால நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அகெயின் ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி சேஞ்ச் ஆயிருச்சு. அவ்வளோதான். புது இமெயில் என்ன போடுறீங்கன்னு கேட்குது. நம்ம புது இமெயில் இங்கே போட்டோம்னா மாறிடும். இதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா அந்த அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணலாம், வேற இமெயில் சேஞ்ச் பண்ணலாம். இந்த மாதிரி என்ன வேணால் நம்ம பண்ணலாம். இது எல்லாமே ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் வீடியோலாம் ரெடி பண்ணணும். ஓகே, ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ணணும்னா ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். நிறையா ஸ்க்ரீன் ரெக்கார்டர் கிடைக்கும். ஃபோனில் பண்ணுறதுனாலும் ஈஸியாக பண்ணலாம். ஆக்சுவலாக லேப்டாப்பில் பண்ணணுன்னா ஸ்க்ரீனோமேட்டிக் இல்லாட்டி பேண்டிகேம் இந்த ரெக்கார்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கும். ஜஸ்ட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் தான். ஃப்ரீ வெர்ஷன் இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஏன்னா நம்ம அதிகபட்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட்டுக்கு. ஸோ ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ண விட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணணும். இல்லாட்டி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். நிறைய பேர் ப்ரூஃப்க்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக மெயிலுக்கு போயிட்டு நான் எப்படி மெயில் அனுப்பிச்சேன்னு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ புது மெயில் ஆப்ஷன் போயிட்டு சப்ஜெக்டில் வல்னரபிலிட்டி ரிப்போர்ட், அதுக்கப்புறம் மெசேஜில் போயிட்டு ஹாய் டீம், ஐ ஃபவுண்ட் அ பக் இன் யுவர் சைட், ஐ மேட் அ பிஓசி வீடியோ ரிகார்டிங் தட் அந்த மாதிரி போட்டுட்டு ஃபைனலாக அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களா வீடியோ, அதை போயிட்டு இங்கே அட்டாச் பண்ணி விட்டுறணும். ரெசிப்ஷன்ஸ் மெயிலில் போயிட்டு அவங்க பேஜ்லேயே கொடுத்துருப்பாங்க பவுண்டி அட் அந்த வெப்சைட் ஓட மெயில் ஐடி, அதை இங்கே போட்டு சென்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அவங்க அந்த மெயிலை வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பவுண்டி அவார்ட் பண்ணுவாங்க. இது நான் ஆல்ரெடி பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஜென்ரலாக நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி நிறையா வெப்சைட்ஸ் கண்டுபிடிச்சி அதில் பக் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மெயில் மூலியமாக போட்டு ரிவார்டு வாங்கலாம். இல்லாட்டி இதுக்காகவே பக் பவுண்டிக்காகவே நிறையா டெடிக்கேட்டட் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது, ஹேக்கர் ஒன் மாதிரி.
அதுல போய் பக் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணி அதுல ரிவார்டு வாங்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பவுண்டி தர மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன தருவாங்கன்னா ஹால் ஆஃப் ஃபேம் இல்லாட்டி அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் தருவாங்க. ஸோ என்ன சொல்றது, ரொம்ப சின்ன கம்பெனிலாம் இருப்பாங்க. சின்ன கம்பெனி இந்த சென்ஸ் ஒரு ரொம்ப சின்ன கம்பெனினா அவங்களால இந்த மாதிரி பெரிய அளவுலலாம் பவுண்டி தர முடியாது. அதுக்காக அவங்க என்ன தருவாங்க அப்படின்னா ஹால் ஆஃப் ஃபேம் இல்லாட்டி அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட் இல்லாட்டி டிஜிட்டல் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஸ்வாக்ஸ் இந்த மாதிரிலாம் தருவாங்க. ஸ்வாக்ஸ் இந்த சென்ஸ் டிஷர்ட்டு, பேகு, ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி தருவாங்க. சம்டைம்ஸ் பெரிய கம்பெனி ஸ்வாக்லாம் எப்படி தருவாங்கன்னா ஹெட்ஃபோன்ஸு, லேப்டாப்பு, டெஸ்க்டாப்பு இந்த மாதிரிலாம் கிஃப்டாக தருவாங்க. காசாக தராமல் பொருளாக தருவாங்க. அதுதான் ஸ்வாக்னு சொல்லுவாங்க. ஹால் ஆஃப் ஃபேம்னா அவங்க வெப்சைட்லேயே நம்மளுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா போட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப்சைட் காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா வெப்சைட்டும் போடுவாங்க. அதாவது மொசிலா இந்த ஃபயர் பாக்ஸ் ப்ரௌசர்லாம் ரெடி பண்ணவங்க, அவங்க வெப்சைட்ல ஹால் ஆஃப் ஃபேம்ல போய் பார்த்தோம்னா வருஷம் கேட்டகரியா போட்டிருப்பாங்க. இப்போ 2020 செலக்ட் பண்றேன். 2020 யாரெல்லாம் பக் கண்டுபிடிச்சு ரிப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க பேர்லாம் இங்க போட்டிருப்பாங்க. இப்போ நீங்க ஜாப்ல இருக்கீங்க இல்லாட்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்க இல்லை ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க, உங்க ரெஸ்யூம்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த லிங்கை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு பக் ஹண்டர், பெனட்ரேஷன் டெஸ்டர், நிறைய கம்பெனில பக்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு ப்ரூஃபா இந்த லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ தட் நீங்க இந்த ஃபீல்ட்ல ஜாப் போனாலோ இல்லை உங்களுக்கு வந்து என்ன சொல்றது எஜுகேஷனல் பர்பஸாவோ இல்லாட்டி உங்க லைஃப் பாத் அதுலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். மணி கிடைக்காட்டினாலும் இதுலயும் பெனிஃபிட் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நிறைய கம்பெனில பக் கண்டுபிடிச்சதா உங்ககிட்ட நேம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ் நிறைய அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மணி கிடைக்கலனாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய இந்த மாதிரி ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் கிடைக்கும், அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட்ஸ் கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணி போகலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதுல ஒரு பர்சன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமா நிறைய பக்ஸ் கண்டுபிடிச்சாங்க, 20-30. ஆனா கண்டுபிடிச்சது எதுலையுமே அவங்களுக்கு வந்து பவுண்டியே கிடைக்கல. இந்த மாதிரி வெறும் அப்ரிசியேஷன் சர்டிஃபிகேட், ஹால் ஆஃப் ஃபேம் மட்டுமே தான் கிடைச்சிச்சு. ஸோ அவங்க என்ன சொல்றது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாம இருந்தாங்க. பட் என்ன பண்ணாங்கன்னா 6 மாசமா அவங்க கண்டுபிடிச்ச பக் இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா நீட்டா ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணாங்க. அதை வச்சு ஜாப் அப்ளை பண்ணாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனில பெனிட்ரேஷன் டெஸ்டரா ஜாப் கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா மந்த்லி சேலரி வந்து 75,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் நிறையா. ஜஸ்ட் ஒரு மணி மைண்டடா மட்டும் இல்லாம நாலேஜையும் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஒரு நல்ல சொசைட்டில ஒரு நல்ல நேம் வேணும், நம்ம எத்திக்கலா நம்ம சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லயும் நீங்க பார்க்கணும். அண்ட் சைபர் செக்யூரிட்டி கம்யூனிட்டியில வந்து உங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் இந்த மாதிரி நீங்க பொறுப்பா இருந்தீங்க அப்படின்னா. ஓகே, உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்குறேன்.